ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் உண்டா? நான் புடவை கட்டுறேன், என் புடவைய கட்டவே விட மாட்டேங்கிறா இவ. இங்கே பாருங்க, புடவை சுற்றி கட்டணும்ல, முந்தி கட்டணும்ல, விடவே மாட்டேங்கிறா. என் புடவைய பிடிச்சி வச்சுக்கிறா. என்ன செல்லம், புடவை பிடிச்சிருக்கா உனக்கு? புடவை பிடிச்சிருக்கா உனக்கு? ஆ செல்லம், விடுமா, புடவைய விடுறா தங்கம், விடுடி பூச்சி. ஏன் என்னடி? பாருங்க பாருங்க, விடவே மாட்டேங்கிறா. அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு இருந்தா, நான் வெளியில கிளம்புறேன். வெளியில கிளம்பும் போது புடவை எடுத்து கட்டும் போது ஓடி புடவையை சுருட்டிக்கிட்டு புடவைக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டா. விடுத்தங்கம், எப்படி நான் புடவை கட்டுறது? நீ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்தேனா? ஆ வெளியில போயிட்டு வந்துடுறேன், உனக்கு மம்மு பிஸ்கெட்டு பால்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? சரியாடி தங்கம், சரியாடி பூச்சி? விடு, புடவை விடு. ஐயோ, பாவமாக இருக்கே உன்னை பார்த்தா. விடு தங்கம், விடு தங்கம். உனக்கு அப்புறமா நான் கடைக்கு போயிட்டு வந்து இந்த புடவை உனக்கு கொடுக்குறேன், நீ இதில் படுத்துக்கோ, சரியா தங்கம்? இந்த சாரியில் நீ படுத்துக்கோ, சரியா? சரிடா 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 சரி, என் தங்கம்ல தங்கம்ல. அப்பா, தப்பிச்சிட்டேங்க நான். பாருங்க, வெளியில் கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரம் வாசப்படியில் உட்காந்தேன். அரெஸ்ட் பண்ணிட்டார் என் மடியை. உட்காந்துட்டு மடியில் உட்காந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டார் என்ன. அவருக்கு நான் வெளியில் நான் கடைக்கு போகிறது அவருக்கு ரொம்ப சோகமாக இருக்குது போல். அதனால் என் மடியில் படுத்துட்டாரு.